ஹலோ கைஸ், இன்னைக்கு சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்க கராச்சி பேக்கரியில் தான் சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். இந்த பேக்கரி 1953 ஹைதராபாத்தில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நிறைய ஃபேமஸ் ஆகி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. இங்கே நம்ம என்ன ட்ரை பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ ஒரு 3 கேக் பீஸ் வந்து வாங்கிட்டு வந்தோம் கராச்சி பேக்கரியிலேருந்து. அங்கே வந்து பிஸ்கெட் தான் வந்து ஃபேமஸ்ஸு. எனக்கு பிஸ்கெட் அந்தளவுக்கு பிடிக்காது, அதனால நான் வந்து ஒரு கேக் பைத்தியம். அதனால போது கேக் வந்து ஸ்டாப் பண்ணோம். மேங்கோவை கட் பண்ணி போட்டு அழகாக பார்க்கவே க்யூட்டாக இருக்குல்ல. இது மேங்கோ சீஸ் கேக், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேங்கோ லேயர் அண்ட் சீஸு அண்டு கேக்கு செம்மையாக இருக்குது இதுவுமே பார்க்க. எனக்கு உண்மையாகவே இப்போ இது மூணுத்தில் எது டேஸ்ட் பண்ணுறதுனே தெரில. முதல்ல நம்ம இதை வந்து டேஸ்ட் பண்ணுவோம். கைஸ், எப்படி இருக்குது பார்க்க? செம்மையாக இருக்குல்ல. டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? நம்ம இந்த ஆம்ச்சி மேங்கோ ட்ரை பண்ணோம்ல, ஸோ கேக்கில் அப்படியே இந்த மேங்கோ ஃப்ளேவர் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. டீசெண்டாலாம் சாப்பிட முடியாது கைஸ். இது ஒரிஜினல் மேங்கோ கட் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சாக்லேட் கேக்கு செம்ம ரிச்சா இருக்கு கைஸ். பார்க்கவே பாருங்களேன், அப்படியே இந்த சாக்லேட் லவர்லாம் வந்து எனக்கு வந்து ஐஸ்கிரீம்ல வந்து சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்காது, பட் கேக்ல எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தான் பிடிக்கும். ஓகே, இது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரிச்னஸ் தெரியுது, அப்படியே திக்கா செம்மையா இருக்கு. இந்த பாருங்க, அவ்வளோ திக்கா இருக்கு, க்ரீமா இல்லை. நான் இங்கே கை வைக்கிறேன், கையில் ஓட்டல. ஸோ பயங்கர திக்கா இருக்கு. நெக்ஸ்ட் ட்ரை பண்ணலாமா? நெக்ஸ்ட் இந்த சீஸ் மேங்கோ கேக்கு, இதை வந்து நம்ம ஸ்பூன்ல சாப்பிடலாம். பாருங்க, இந்த சீஸ் ஃபர்ஸ்ட் இந்த சீஸ் மட்டும் ட்ரை பண்ணலாம். மேங்கோ ஃப்ளேவர்ல இருக்கு. இது ஒரு பிஸ்கெட் லேயர், அதுக்கு மேல வந்து ஒரு கேக் லேயர், அதுக்கப்புறமா வந்து இந்த சீஸு நிலா கீழே தொல்லை பண்றான், அதுக்கப்புறம் இந்த மேங்கோ. செமையா இருக்கு. இந்த பிஸ்கெட்டும் இதோடலாம் வச்சு சாப்பிட்றப்ப செம்மையா இருக்கும். பட் எனக்கு இந்த சீஸ் மட்டும் சாப்பிட்றப்ப அது ஒரு செம்மையாக இருக்குது. எனக்கு சீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், க்ரீமியாக. இந்த 3 கேக்லாம் என்னோட ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த சாக்லேட் திக்காக செம்ம ரிச்சாக இருந்துச்சு. செகண்ட் வந்து இந்த அல்ஃபோன்சா மேங்கோ, அப்படியே ரியல் மேங்கோ. அதான் நம்ம இந்த ஆம்ச்சி மேங்கோ சொன்னோம்ல, ஐஸ்கிரீம் சொன்னோம்ல, அந்த மாதிரி ஒரு கேக் சாப்பிட்றப்ப அந்த ரியல் மேங்கோ டேஸ்ட் வந்துச்சு. சீஸ் கேக்கு ஆஸ் யூஷுவல் எல்லா சீஸ் கேக்கும் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்துச்சு. டோட்டல் பில் வந்து 674 rupees வந்துச்சு. நான் வந்து மேங்கோ லஸ்ஸி 2 சிப்ஸ் பேக்கெட் மட்டும் வாங்கியிருந்தேன். எனக்கு கேக் பீஸோட ரேட் வந்து அல்டிமேட் சாக்லேட் பேஸ்ட்ரி, என்னோட ஃபேவரட் சொன்னால, அது வந்து 160 rupees. மேங்கோ சீஸ் பேஸ்ட்ரி வந்து 180 rupees வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அல்ஃபோன்சா மேங்கோ பேஸ்ட்ரி வந்து 150 rupees. ஸோ இதுதான் வந்து கேக். அங்கே ஒரு கேக் பீஸோட ரேட் வந்து இவ்வளோதான் வருது. ப்ரைஸ் தான் கொஞ்சம் இல்லை, ஒர்த்து தான். ஆனால் இவ்வளோ ரிச்சாக நம்மளுக்கு கொடுக்குறப்ப அதுக்கான ப்ரைஸ் ஓகே தான். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை கைஸ், லவ் யூ ஆல்.